ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/1/2025 பாப்தாதா சொல்கிறாங்க, சாக்கார முரளி, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லோருக்கிட்டேயும் முதல்ல புரிய வைக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அப்பாவை நினைவு பண்ணுங்க, 84 பிறவி சக்கரத்தை நினைவு பண்ணுங்க. பிறகு அவங்களுடைய கேள்வி எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இந்த 2 விஷயத்த சொல்கிறார். அப்பாவை நினைவு பண்ண சொன்னாலே அவங்களுக்கு அந்த அனுபவமாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது 84 பிறவி சக்கரத்தை நினைவு பண்ண பாபா நேற்று சொன்னார் பாருங்க, கடைசியில் ஞாபகம் வந்துடும்ன்றார். சொர்க்கத்தில் இருந்தன்றது அது எழுப்புகிற வேலையை தான் பாபா பண்ணிகிட்ருக்கிறார். அதுக்கப்புறம் தானாகவே ஞாபகம் வந்துடும்ன்றார். அது ஒரு பெரிய விஷயம். அந்த கடைசி நேரத்திலலாம் நான் சொர்க்கத்தை சார்ந்தவன்றது ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும்ன்றார். சரள முக்கியமாக இந்த 2 விஷயத்தை நினைவு பண்ண சொல்லுங்கள். அப்புறம் எந்த தேவையில்லாத கேள்வியும் அவங்க மனதில் வராது. கேள்வி ஸ்ரீகிருஷ்ணரை எந்த மகிமை பாட முடியாது? பாபாவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய மகிமை என்ன? பதில், கல்ப விருட்சத்தின் நாயகன், தலைவன், விருட்சபதி அப்படிங்கிறது பாபாவுடைய மகிமையை தவிர கிருஷ்ணரை அப்படி சொல்ல முடியாது. ஆனால் கீதையில் நான் கல்ப விருட்ச தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு இருக்கும். அது சிவபாபாவுக்குரிய மகிமை. ஏன்னா விதையாக இருக்கிறது, தலைவனாக இருக்கிறது சிவபாபா தான். அவங்களுக்கு தலைகீழ் சிருஷ்டி மரம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. நிராகார தந்தையைத்தான் பிதாக்களுக்கெல்லாம் பிதா பரமபிதான்னும் பதிகளுக்கெல்லாம் பதி பரம்பதினும் சொல்லப்படுது. ஸ்ரீகிருஷ்ணரை அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? அவரை பிதாக்களுக்கெல்லாம் பிதானும் சொல்ல மாட்டோம், பதிகளுக்கெல்லாம் பதினும் சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னால் அது அசிங்கமாகிடும். ஏன்னா ஒரு தேகதாரி. ஸோ அதனால் 2 பேருடைய மகிமையின் வித்தியாசத்தை தெளிவுபடுத்துங்க இல்லையா? உடலற்றவர் எல்லோருக்கும் அப்பாவாக இருக்கலாம், எல்லோருக்கும் கணவனாக இருக்கலாம். உடல் கொண்டவர் எப்படி இருக்க முடியும்? கேள்வி. ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்கள் கொட்ட வேண்டிய முரசு என்ன? ஒரு கிராமத்திலையும் முரசு கட்டி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், வாங்க வந்து நீங்கள் எப்படி நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசி ஆகலாம் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ நாம் இப்போ நரகத்தில் இருக்கிறோம், எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது, எப்படி மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுன்னு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முரசு கட்டுங்கள். எப்படி புது உலக ஸ்தாபனையும் பழைய உலக விநாசமும் நடக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கிராமமாக போய் சொல்லுங்கன்ற. ஸோ அதை வந்து முரசு கட்ட சொல்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ சமீப காலமாக நார்த் இந்தியாவிலலாம் சேவை வந்து கும்பலாக போய் பண்ணுறாங்க. கும்பலாக, அதாவது இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜோதிலிங்கம் வச்சு வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்து ஜோதிலிங்கத்துக்கு வரும்பொழுது ஞானத்தை கொடுக்கறது. ஆனால் வரும்போது அந்த பக்தி மார்க்கத்துடைய பாவனையில் அவங்க வருவாங்க. ஸோ லிங்கத்தை பார்க்குறதுக்காக தான் வருவாங்க. அப்போ நம்ம சொல்கிறது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்பீக்கரை வச்சு ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க.
ஸோ அது ஒரு நல்ல யுக்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மதத்தினரும் அப்படி கேட்பாங்க இல்லையா? இது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வருவாங்க. வேலை மெனக்கிட்டு எல்லோரும் வேலையை விட்டுட்டு வருவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். பட் வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் வெறும் செய்தியை மட்டும் கொடுக்க போகிறதுக்கும் வேறு எதையோ பார்க்க சொல்லி கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இது ஒரு சூப்பரான விஷயத்த நார்த் இண்டியன்ஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நம்ம ஆளுங்க டான்ஸ்லாம் ஆடி பண்ணுவாங்களா? அதுவும் பிரதர்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க. பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இந்த பாட்டுடைய கடைசி வரி நீயே படகும் நீயே படகோட்டியும் அப்படின்னு வருமா? எப்படி தாயும் நீயே தந்தையும் நீயே மாதிரி படகும் நீயே படகோட்டியும் நீயே. கிறிஸ்தவ மதத்தில் நீயே அடைக்கலம் வேறு ஏதோ கண்மலை ஏதோ ஒன்று வரும். பாபா சொல்கிறார் அது தப்பு. நீயே படகும் நீயே படகோட்டின்றது தப்பு. அதே மாதிரி தான் நீயே பூஜிக்க தகுந்தவன் நீயே பூஜாரின்னு வேற சொல்லிடுறாங்க. அது கூட தப்பு இல்லையா? படகோட்டி தான் பாபா, படகு பாபா கிடையாது. நம்ம தான் படகு, நம்மை கரை சேர்க்கிற படகோட்டி அவர். இந்த ஞானத்தில் நல்ல கற்பூர புத்தி கொண்டவர்களாக இருந்தால் உடனே இந்த பாட்டை நிறுத்திடுவாங்க. ஏன்னா இது எங்கள் அப்பாவை நிந்தனை பண்ணுது. வா 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 சூப்பரில் இப்படி இருந்தாலே இது அப்பாவுக்கு நிந்தனைன்னு நிறுத்திடுவாங்கன்றார். எதுக்கு இந்த தப்பான விஷயத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஸோ நம்ம பைபிள் குரான்லாம் படிக்கும்போது கூட நம்ம அது சொல்லுவோம். பாபாவுடைய மகிமை வர்றது சொல்லிவிடுவோம், நிந்தனை பண்ணுறதா சொல்லிவிடுவோம். இது கடவுளுக்கு நிந்தனை, குறிப்பாக அவரே துக்கம் கொடுக்குறாருன்றதெல்லாம் கடவுளுக்கு நிந்தனை. அவர் எப்படி துக்கம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம். சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. குழந்தைகளுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுது. ஏன்னா இது வேறு யாருக்கிட்டேயும் இல்லை. இந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்குது. நமக்குமே இதுக்கு முன்னாடி கிடையாது. இதுக்கு முன்னாடி இல்லை இந்த ஞானம். பாபா வந்தால் தான் இந்த ஞானமும் வருது இல்லையா? ஸோ நேற்று சூப்பராக அவ்யக்த முரளியில் பார்த்தீங்கன்னா, அந்த 1970 அவ்யக்த முரளியில் பாபா சொல்லியிருப்பார், வரத்தை கொடுக்கும் வள்ளல் சிவபாபா அவர் உங்கள் கூடவே வச்சிருந்தால்தான் வரமும் உங்கள் கூடவே இருக்கும், பிராப்தியாகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவருடைய நினைவில் இருக்கும் பொழுது அவர் கொடுத்த வரத்தையும் சேர்த்து நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவரே ஞாபகம் இல்லைன்னும் பொழுது அவருடைய வரமும் ஞாபகம் இல்லாமல் போயிடும். கீதையின் பகவான் அவரே கீதையின் பகவான் பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அது இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதை முக்தி அடைகிறதுக்காக கும்பமேளாவில் போய் மூழ்கிறாங்க. விஷ்ணு பக்தர்கள் இஸ்கான் குரூப்பை சார்ந்தவர்களும் மூழ்கிறாங்க. ஸோ குறிப்பாக வெளிநாட்டை சார்ந்தவர்கள். அப்போ அவங்க இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்கள் சிவனை வழிபட மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்த பரந்த மனப்பான்மை இருக்குது, சனாதன தர்மம் அப்படின்ட்டு கும்பமேளாவில் மூழ்கிறாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு நாம் இதை புரிய வைக்கலாம். கீதையின் பகவான் யார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கள் உத்தம புருஷர்களாக உயர்ந்தவர்களாக மாறுவாங்க. ஸோ மனிதர்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்க, கீதை நம்மை உயர்த்தும், கீதையை பகவான் கொடுத்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எப்படி கொடுத்தார்,
எப்போ கொடுத்தார் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க இல்லையா. கடவுளுடைய மகா வாக்கியம் அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் எப்படி கொடுத்தார்? உடலற்ற கடவுள் எந்த சமயத்தில் வந்து கொடுத்தார் அவங்களுக்கு தெரியல. ஸோ உண்மையிலே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய நூல் அது கீதைன்றது. மற்ற வேத சாஸ்திரங்கள், அதாவது இந்து மதத்தில் உள்ள வேத சாஸ்திரங்கள் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணலை. ராமாயணத்தை வச்சோ மகாபாரதத்தை வச்சோ உபநிடதத்தை வச்சியோ இந்து மதம் ஸ்தாபனை ஆகலை, அல்லது தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகலை. கீதையை வைத்து தான் ஸ்தாபனை செய்யப்படுது. ஆனால் சிவபாபா சொல்கிற ஒரிஜினல் கீதையை வச்சு. சாஸ்திரம்ன்ற வார்த்தை பாரதத்தில் இப்படித்தான் பயன்படுத்தப்படுது. தர்மசாஸ்திரம் அப்படின்ட்டு ஏதோ தர்மத்தை ஸ்தாபனை செஞ்ச மாதிரி. அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி அல்லது தாய் இந்த கீதை. மற்ற எல்லா தர்மங்களும் பிறகுதான் வருது இல்லையா. கீதையினால் உருவான தேவதை தர்மம் தான் முதல்ல வருது. அந்தந்த தர்மத்துக்கு ஸ்தாபனை பண்ணுறதுக்கு தான் அந்த தர்ம நூல் வருதுன்னா, தர்மங்களே பின்னாடி தான் வருதுன்னா மற்ற தர்ம சாஸ்திரங்களும் பின்னாடி தானே வந்திருக்கும். பைபிளில் கண்ணுக்குட்டியை கும்பிட்றாங்க, விக்கிரக வழிபாடு கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்து தர்மம் இருந்திருக்குதுன்றது தெளிவாகுது. ஆனால் இந்து தர்மத்தில் இயேசுவை பற்றியோ மற்ற மதத்தை பற்றியோ குறிப்பே இருக்காது ஆரம்பத்தில் வந்ததுனால. அங்கே வழிபடுறதே பார்த்திங்கன்னா ஒன்று சிவனை வழிபடுவாங்க, இல்லை விஷ்ணு வழிபடுவாங்க. இப்படி தான் இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் ஃபுல்லாக. வேறு எதை பற்றி வேறு நாடு பற்றியே இருக்காது. முதல்ல இந்தியா பற்றி மட்டும்தான் இருக்குமே. ஆனால் பைபிளில் இருக்கும், இந்தியாவை பற்றியெல்லாம் இருக்கும். ஸோ அதில் புரிஞ்சுக்கலாம் எது ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்ட்டு. ஸோ மற்ற மதத்தின் சாஸ்திரங்கள் எதையுமே நாம் வேதங்களின் சிரோன்மணின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு தந்தை தான் விருக்ஷபதியாக இருக்கிறார், இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறார். அவர் நமக்கு அப்பாவாகவும் கணவனாகவும் இருக்கிறார். எல்லாருக்கும் அப்பா இல்லையா. இவர் எல்லோருக்கும் கடவுள், எல்லா மதத்தினருக்கும் அப்பா, எல்லா மதத்தினரும் பரமபிதா அல்லாஹ் அப்படின்னு இவரைத்தான் வணங்குறாங்க. அதனால தான் அவரை பதிகளுக்கெல்லாம் மேலான பதி என்றும் பிதாக்களுக்கெல்லாம் மேலான பிதா பரமபிதா என்றும் அழைக்கப்படுறார். இது ஒரு நிராகரருக்கு மட்டும்தான் இந்த மகிமை சொந்தம். ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமை என்ன, நிராகார தந்தையுடைய மகிமை என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா இங்கே பாரதத்தில் அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன், கிருஷ்ணர் கடவுளா சிவன் கடவுளா. ஏன்னா வேதத்திலே பார்த்திங்கன்னா சிவன் சொல்லுவார், நான் கிருஷ்ணருடைய தீவிர பக்தன், ராமருடைய தீவிர பக்தன்ட்டு. ராமரும் சொல்லுவார், நான் சிவனுடைய தீவிர பக்தன்னு. அப்போ கன்ஃபியூஷன் ஆக தானே செய்யும். அது இங்கே பாபா நமக்கு பண்ணுற விஷயம் இல்லை. குழந்தைங்களுக்கு நான் வேலைக்காரன்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் நாம் சொல்லணும் நாம் அவருக்கு வேலைக்காரன்ட்டு. அதையும் ரொம்ப ரேராக தான் பாபா சொல்லியிருக்கிறார். இது பார்த்திங்கன்னா பைபிள்லேயும் வெளிப்படுது. பைபிளில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள் காலை கழுவி தொடச்சி முத்தமிட்டு இதே மாதிரி பிறருக்கும் அன்பு செய்யுங்கள், சேவை செய்யுங்கள்னு சொல்லுவார். ஸோ ஆனால் இங்கே ஞானத்தை கொடுக்குற விஷயம் அங்கே அப்படி ஸ்தூலமாக கட்டிட்டாங்க. அப்போ சிஷ்யர்களுடைய காலை தொடச்சிட்டதுனால சிஷ்யர்கள் தான் கடவுள் சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் கிருஷ்ணரை கடவுள்னு சொல்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் புது உலகத்தின் இளவரசர். அவர் எப்படி இந்த பழைய உலகத்தில் சங்கமிகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? ஏன்னா இந்த ராஜயோகம்
அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடியது, காமம் மகாசத்ருன்னு சொல்லக்கூடியது. காமம்னா என்னன்னே தெரியாத கிருஷ்ணர் எப்படி இதை வந்து சொல்ல முடியும்? கடவுள்தான் நமக்கு இதை புரிய வைக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை படிச்சுத்தான் நாம் கிருஷ்ணர் மாதிரி தேவதையாக மாறும். அங்கே இந்த ஞானம் தொடராது, மறைஞ்சிடும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளாவில் கடகடகடன்னு எங்கேருந்தோ ஓடி வராங்க நாகசாதுக்கள், அந்த நிர்வாண துறவிகள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியாது. மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த கும்பமேளாவில் தான் அவங்கள பார்க்க முடியும். எங்கே வசிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை முறை என்ன, எதுவுமே தெரியாது. அவங்கள பார்க்கவே முடியாதுன்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஞானம் கூட. வராரு, கொடுக்குறாரு, ஞான கடலில் நம்மளை அப்படியே திளைக்க வைக்கிறாரு, காணாமல் போயிடுறாரு. எந்த அளவுக்கு காணாமல் போயிடுறாருன்னா, கடவுளே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க மனிதர்கள். அது ஒரு கற்பனையாக இருக்கும்ப்பா, அப்படிலாம் இருக்காது. அந்த நேரத்தில் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. மற்றபடி வேதங்களில் உள்ள ஞானம் எல்லாம் மாவில் ஒரு ட்ரம்மு நிறையா இருக்கிற மாவில் உப்பு எப்படி ஒரு சிட்டிகை போடுவாங்க, அந்த அளவுக்கு தான் ஞானம் இருக்குது. கொஞ்சம் படங்கள் மட்டுமே இருக்குது. அதிலே அறகுறையாக தான் இருக்கும். அதனால் எந்த படமும் துல்லியமாக கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்த பிறகு இதையும் நீங்கள் புரிய வைக்கணும். என்னது? இதை நாங்கள் சொல்லலை, கடவுள் சொல்கிறாரு அப்படின்ட்டு. இதில் கேட்பாங்கள்ல, என்ன உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இதை கடவுள் சொல்கிறாரு, வந்திருக்கிறாரு, மறைமுகமாக வந்திருக்கிறாரு, யாருக்கும் தெரியல அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அவராகவே எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். அவர்கிட்ட நம்ம என்னத்தை கேள்வி கேட்குறது? நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் அவர்கிட்ட என்ன கேள்வி நீங்கள் கேட்க போகிறீங்க? அவரை அடையாளம் கண்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதை மறக்கணுமோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஆத்மாக்களுக்கு அப்பா சொல்கிறார், என்ன நினைவு செய்யுங்க, 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவு பண்ணுங்க. என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். இதே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். சொர்க்கத்தில் நான் எப்படி இருந்தேன், எப்படி அப்படியெல்லாம் என்னால் மாற முடிஞ்சது அப்படின்னும் போது இப்போத்தைய பாபா கொடுக்குற ஞானத்தின் மகிமை இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் நீங்கள் புரிய வைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயமே. பாபா சொல்றார், உங்களுடைய கடந்த கால ஜென்மங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதை நான் சொல்கிறேன். இது கீதையிலும் இருக்கும். அர்ஜுனா, உன்னுடைய முன் ஜென்மங்களை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு சொல்லுவார். நீயும் எப்பவும் இருக்கிற, நானும் எப்பவும் இருக்கிறேன், ஆனால் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், ஆத்மாவும் அனாதி, பரமாத்மாவும் அனாதியாக இருக்கிறார். ஸோ உங்களுடைய முன்ஜென்மங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு பிராமண குழந்தைங்க கிட்டத்தான் பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. ஏன்னா மற்றவர்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. கடவுளே சொல்கிறார், மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. பாருங்க எவ்வளவு கூட்டம் வருது கண்காட்சியில். இப்போ கும்பமேளாலாம் கொஞ்சம் நெஞ்சமாக கூட்டம் இருக்கும். கூட்டம் நிறையா வர்றத மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று பார்க்கக்கூடிய விஷயம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் முட்டி மோதிக்கிட்டு உள்ளே வராங்க. ஒருவேளை வர்ற அத்தனை கூட்டத்துக்கும் ஒவ்வொருத்தராக நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய தொண்டை வறண்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கண்காட்சி ஒருவேளை 1 மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கும்பமேளாவில் நடக்கும், 45 நாள் நடக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்க அல்லது நாளை மறுநாள் வாங்கன்ட்டு.
ஆனால் இது கும்பமேளாவுக்கு பொருந்தாது. ஏன்னா எங்கெங்கே இருந்தோ வராங்க, வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ கும்பலாகவே இருக்கும்போது நம்ம சொல்ல கற்றுக்கணும். அது மாதிரி சேரெல்லாம் போட்டிருக்கிறாங்க, சேரில் உட்கார வச்சு சொல்லலாம். அந்த படத்தை எல்லாம் சும்மா அப்படி காட்டிட்டு ஒரு இடத்துல சொல்லலாம். ஸோ இங்கெல்லாம் எப்படி சேவை நடக்குன்னா, டான்ஸ் ஓடும், அந்த சாமி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு நடுவில் பேசுவாங்க. அது அது டிஸ்ட்ராக்ஷன் தானே அது இல்லையா? நீங்கள் பேசுனா பார்க்க போகிறாங்க. பட்டு இங்கே இப்படி மைக்கே தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டான்ஸு எல்லாமே பாபா ஞானம் சம்மந்தப்பட்டதாகவே போட்டால் பிரச்சனை கிடையாது. அப்படி பண்ணலாமே, எத்தனை பாட்டு இருக்குது இல்லையா? அந்த டான்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. சும்மா ஏதோ ஒரு சாமி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு மக்களை ஈர்க்க வச்சுட்டு அப்புறம் சொல்கிறது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. யார் இதை படிக்க விரும்புகிறாங்களோ, யார் மனிதன்லேருந்து தேவதையாக விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை நீங்கள் புரிய வைக்கணும். அவங்கக்கிட்ட இந்த லக்ஷ்மி நாராயணன் பேட்சை காட்டி சொல்லுங்கள், நீங்களும் இதே மாதிரி விஷ்ணுபுரியின் எஜமானராக ஆக முடியும். உங்களை அப்படி ஆக்கிறதுக்குத்தான் அப்பா வந்திருக்கிறார். இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் சென்டருக்கு வாங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். ஸோ அது ஒரு நல்ல யுக்தி. ஸோ இப்போ அந்த கும்பமேளாவுக்கு பக்கத்தில் சென்டர் இருந்துச்சுன்னா போவாங்க. அது பக்கத்தில் இருக்குதான்னு தெரில, இல்லாட்டினா கூட தற்காலிகமாக அதுக்குன்னு ஒரு மண்டபம் அந்த மாதிரி பிடிச்சி பண்ணணும். ஏன்னா இங்கே ஃபில்டர் நடக்குது இல்லையா? எல்லோரும் வெவ்வேறு மனநிலையில் வருவாங்க, எந்தளவுக்கு கேட்பாங்க தெரியாது. அப்போ பக்கத்தில் தான் சென்டர் இருக்குது அப்படின்ட்டு அந்த கும்பமேளாவுக்கு வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்கன்னா ரொம்ப விருப்பம் உள்ளவர்கள் தான் வருவாங்க. ஸோ அந்த சென்டருக்கான அட்ரஸை நீங்கள் போர்டில் எழுதி போட்டுடணும். இங்கே வாங்க, இங்கே தான் கிளாஸ் நடக்குது அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் மனிதர்கள்கிட்ட இது சொர்க்கம் அது நரகம் அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? உங்களுடைய நேரத்தை தான் வீணாக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி மனிதர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளால் இவங்க முக்கியஸ்தர்களாக இல்லையான்னு கண்டே பிடிக்க முடியல. ஏழையாக பணக்காரர் இருக்கலான்னு கண்டுபிடிக்க முடியல. ஏழைகள்லாம் பக்காவாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. வடநாட்டிலெல்லாம் எல்லாருமே ஷூ போட்டிருப்பாங்க. அதனால் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியலன்றார். அதனால் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. பாபா தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறவர். சும்மா டைம் பாஸுக்கு வரவங்க அப்படியே போயிடுவாங்க, வரமாட்டாங்க சென்டருக்கு. ஸோ அதனால் அங்கே ஃபில்டர் பண்ணி இங்கே கொஞ்சம் புரிய வச்சுட்டா அந்த அட்ராக்ஷனாக அந்த இப்போ பார்க்குறோம் இல்லையா, அந்த கண்காட்சியில் கிருஷ்ணருடைய சிலையெல்லாம் பெருசாக அழகாக அதில் மயங்கி இருப்பாங்க. பட் இப்படி உலகம் ஆக போகுது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சென்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் தந்தை. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் வராரு அப்படின்னா வருவார், கண்டிப்பாக வருவார். ஏன்னா அங்கே இருக்கிறார் இல்லையா, ஃப்ரீ டைமில் சுற்றி பார்க்க போவார். அப்போ அவர் நீங்கள் சென்டருக்கு வாங்கினா வரமாட்டார் அவர் இல்லையா, அகங்காரம் இடம் கொடுக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு அங்கேயே புரிய வைக்கணும் நாம். ஸோ சொர்க்கத்தை உருவாக்குபவர் தந்தை. உங்களுடைய லட்சியம் உங்கள் எதிரையே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அப்பாவுடைய அறிமுகம் நம்முடைய லட்சியம். அவர் தான் சொர்க்கத்தை உருவாக்குறார், அங்கே போகிறது தான் நம்மளுடைய லட்சியம். நாம் அந்த மாதிரி ஆகணும். பாபா சொல்கிறார், நான் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், என்னை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அதனால் என்னை நினைவு செய்யும் பொழுது தான் நீங்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக முடியும். இந்த நினைவுன்ற மந்திரம்தான் உங்களுடைய மனதையே சீர்படுத்தும், ஒழுங்குபடுத்தும். இன்றைக்கி எல்லாருக்கும் மனவியாதி. அது வெளியில்
நிறைய பேருக்கு தெரியுது. தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் மனவியாதி தான். அது வெளியில் தெரியறதுக்குள்ளே இந்த வசீகர மந்திரத்தின் மூலம் மனதை ஒழுங்குபடுத்துங்க, பலப்படுத்துங்க. பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நிரந்தரமாக நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், நீங்கள் விஷ்ணுபுரிக்கு போயிடுவீங்க. இல்லை, நிரந்தரமாக நினைவு பண்ணணும். ஸோ இந்த அளவுக்காச்சும் நீங்கள் கண்டிப்பாக புரிய வைக்கணுன்றார் இல்லையா? நினைக்க நினைக்க பாவம் அழியும். ஸோ உடலை நினைக்க நினைக்க பாவம் சேரும். உடலற்றவரை நீங்களும் உடலற்றவராகி நினைக்க நினைக்க பாவம் அழியும். பாவம் அழிந்தால் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு போவீங்க. இந்த அளவு கண்டிப்பாக புரிய வைக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 8-10 நாளைக்கு கண்காட்சி திறந்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலும் முரசு கொட்டணும். ஆக்சுவலாக கிராமத்திலே பாபா கண்காட்சி போட சொல்கிறார். ஸோ அது மாதிரி போடுவாங்க, கோயில் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது போடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் ஆட்டோவில் போய் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இங்கே ஜோதிலிங்கம் இருக்குது, வாங்க, இந்தியாவில் உள்ள பிரசித்தமான சிவலிங்கம் எல்லாம் இருக்குது அப்படின்போது அது ஒரு அட்ராக்ஷன் இல்லையா, வருவாங்க. ஸோ நீங்கள் ஆனால் இவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு பாபா? ஜோதிலிங்கத்தை பார்க்க வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லலை. மனிதர்கள் எப்படி மனிதன்லேருந்து தேவதை ஆகலான்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அப்போ தானே அவங்க மைண்டுக்குள்ளே போகும். ஜோதிலிங்கம் பார்க்க வராங்க, வரலை. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது, மீண்டும் மாறுற நேரம் வந்துடுச்சு. நீங்கள் எப்படி மாறலான்றதை கற்றுக்கோங்க. எப்படி இந்த நரகத்திலேருந்து தப்பித்து சொர்க்கவாசியாக மாறலான்னு கற்றுக்கோங்க. அப்படி டைரக்டாக ஞானத்தை தான் அவர் முரசு கொட்ட சொல்கிறார். ஸோ எப்படி புது உலகத்தின் ஸ்தாபனையும் இந்த பழைய நரகத்தின் அழிவும் ஏற்படுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பல விதங்களில் நீங்கள் புரிய வைக்க முடியும். பாபா அதில் ஒரு வழியை சொல்கிறார். இன்னும் நிறைய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தலாம். தங்க யுகத்திற்கும் இரும்பு யுகத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்படுது. பிரம்மாவின் பகலை விஷ்ணுவின் பகல்னும் சொல்லலாம். விஷ்ணுவின் பகலை பிரம்மாவின் பகல்னும் சொல்லலாம். ஏன்னா ஒரே ஆத்மா தான். 84 பிறவிகளின், அதாவது பிரம்மாவின் 84 பிறவிகள்னாலும் ஒரே விஷயந்தான், விஷ்ணுவின் 84 பிறவிகள்னாலும் ஒரே விஷயந்தான். என்ன, விஷ்ணு முதல் பிறவி, பிரம்மா கடைசி பிறவி. ஸோ முக்கியமான வித்தியாசம் இந்த குட்டி ஜென்மம் சங்கமயுகத்தில் எடுக்கிறோம் இல்லையா, இதுதான் முக்கியமான வித்தியாசம். ஸோ இது அவங்களுடைய புத்தியில் ஆழமாக உட்கார வைக்கணும். நீங்கள் எதையுமே தாரணை பண்ணலை அப்படின்னா உங்களால் எப்படி இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? முதல்ல உங்களுக்கு இது தாரணை ஆகணும். இந்த ஞானத்தை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. லக்ஷ்மி நாராயணன் படத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போய் சொல்லுங்கள், இந்த பதவியை நீங்கள் தந்தைக்கிட்ட அடையணும், இந்த பதவியை கொடுப்பதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத யோக பலத்தோடு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. உலக அழிவு நம்ம முன்னாடி இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆல்ரெடி 2 பெரிய யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நோய்கள் மிரட்டிட்டு இருக்குது, திடீர் மரணங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் பார்க்குறோம். இயற்கை சீற்றம் நடந்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட அத்தனையும் மனித வழிகளே, கோச்சிக்காதீங்க. ஏன்னா சொன்னால் உடனே எல்லாருக்கும் கோபம் வரும். கடவுள் ஒருத்தர் தானே, அவர் இப்போ தாங்க வராரு. அவரை தவிர எல்லோரும் மனிதர்கள் தாங்க. அதில் கடவுளுடைய வழி இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே கடவுளுடைய வழி மட்டுமே இருக்குது. நேரடியாக கடவுள்கிட்ட இருந்து ஆத்மாக்களுக்கான வழி கிடைக்குது. நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார பரமபிதா கிட்ட இருந்து இப்போ வழி கிடைக்குது. இந்த ஒரு தடவை தான் கிடைக்கும். இதோடைய மகத்துவம்தான்
இப்போ மார்கழி மாதம் தூய்மையாக இருக்கிறது, ரமலான் மாதம் தூய்மையாக இருக்கிறது, லெந்து நாட்கள் தூய்மையாக இருக்கிறது, எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம்னு புரிய வைக்கலாம். காலத்திற்கேற்ற மாதிரி புரிய வைக்கலாம். இப்போ மார்கழி மாதம்னா அப்படி புரிய வைக்கலாம், புரட்டாசி மாதத்துலேயும் புரிய வைக்கலாம், அடுத்தது சிவராத்திரியிலும் புரிய வைக்கலாம், வைகுண்ட ஏகாதசி அதுக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கலாம். ஸோ இதை தவிர மற்ற எல்லாமே மனித வழிகள்னு சொல்லுங்கள். ஸோ இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது, மனித வழிக்கும் கடவுளுடைய வழிக்கும். சந்நியாசிகளால் இதை சொல்ல முடியாது. நீங்கள் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாம் சந்நியாசிகள் எழுதியது. அவர்களுக்கு எப்படி இல்லற மார்க்கத்தை பற்றி தெரியும்? ஒரே ஒரு முறை தான் கடவுளுடைய வழி கிடைக்குது, தூய்மையான இல்லற மார்க்கத்திற்கான வழி. எப்போ கடவுள் வராரோ அப்போ தான் நாம் அவருடைய வழிப்படி நடந்து தேவதைகளாக மாற முடியும். அவர் வருவதே இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்ய மட்டும்தான். மாயஜாலம் பண்ணுறதெல்லாம், விபூதி எடுக்கிறது, லிங்கம் எடுக்கிறதுலாம் அவருடைய வேலை கிடையாது. தண்ணியில் நடக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. அவர் வேலை எதையோ அதை மட்டும்தான் அவர் செய்கிறார். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நல்லா தாரணை பண்ணிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். ஆனால் முக்கியமான விஷயத்தை சாரமாக புரிய வைங்க போதும். அதை மீறி ரொம்ப ஆர்வம் காட்டும்போது மற்றதை நீங்கள் புரிய வைக்கலாம். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமானது லக்ஷ்மி நாராயணன் விஷயம், அதை விட்டுறக்கூடாது. சும்மா இறைவனை நினைங்க முக்தி அடையலாம் அப்படி சொல்கிறக்கூடாது. லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், இதுதான் மெயின் லட்சியம். இதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். லக்ஷ்மி நாராயணன் பற்றிய கருத்துக்களை சொன்னாலே போதுமானது. ஏன்னா நம்மளுடைய லட்சியத்துடைய படம் இது. இந்த புத்தம் புதிய உலகத்தை கடவுள் படைக்கிறார். இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் இதை புரிய வைக்கிறார். அந்த சங்கமத்தில் புரிய வைக்கிறார். கும்பமேளான்றது சங்கமம் தானே இல்லையா? அந்த நதிகளின் சங்கமத்தில் சங்கம யுகத்தை பற்றி புரிய வைக்கிறது எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லையா? யாருக்குமே இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியாது. ஸோ அதனால் இந்த விஷயங்களை கேட்டு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகணும். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நாம் சொல்கிறோன்ற அந்த போதை உங்கள் முகத்தில் தெரியும். அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, எப்பட்றா அங்கெல்லாம் ஒருத்தர் தான் பேசுகிறாரு, இங்கே எல்லாரும் பேசுகிறாங்க. சின்ன பையன் பேசுகிறான், பாட்டி பேசுகிறாங்க, இளைஞர் பேசுகிறாங்க, எப்படி எல்லாருக்கும் இந்த ஞானம் தெரியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ கும்பமேளாவுக்கு ஒரு கிறிஸ்டினோ முஸ்லீமோ வராங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா அவங்க பரந்த மனது உள்ளவர்கள் தான் அங்கே வரவும் செய்வாங்க. தாராளமாக சொல்லலாம் அவங்க கிறிஸ்டின், ஏன்னா அதுவே ஒரு மத சடங்கு தான். அப்போ மற்ற மதமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுன்னு வராங்கல்ல, அப்போ நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ நீங்கள் கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது இன்னமும் சந்தோஷமாயிடுவீங்க. நீங்கள் பாபா கிட்டே கேட்கும்போதே சந்தோஷமாவீங்க, இதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷம். அதுதான் இங்கே கேட்டாலும் ஆனந்தம், சொன்னாலும் ஆனந்தம், மனக்கண்ணால் பார்த்தாலும் ஆனந்தம், நினைத்தாலும் ஆனந்தம். யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களத்தான் பிராமணர்கள்னு சொல்ல முடியும். உண்மையான கீதை உங்கள் கையில் இருக்குது. மற்ற லௌகீக பிராமணர்களும் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. ஏன்னா சில பிராமணர்கள் ரொம்ப பிரபலம், துஷ்யந்த் ஸ்ரீதர் மாதிரி பிரபலமானவர்களாக இருக்கிறாங்க, நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. மற்றவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சம்பாதிக்க முடியல. சில பிராமணர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, நல்லா வசிக்கிறாங்க, போதையோடு சொல்கிறாங்க நாங்கள் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள்ட்டு. ஆனால் பாவம் அவங்களுக்கு உண்மையான இந்த பிராமண குலத்தை பற்றி தெரியாது. ஸோ பிராமணர்கள் தான் இருப்பதிலேயே உயர்ந்த குலம்னு சொல்லப்படுது. அதனால தான் மனிதர்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. தேவதைகளுக்கு கூட அவங்க சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. தேவதைகளுக்கோ சத்திரியர்களுக்கோ வைஷ்யர்களுக்கோ சூதரர்களுக்கோ யாரும் சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. பிராமணர்களுக்குத்தான் கொடுக்குறாங்க, மரியாதையோடு கொடுக்குறாங்க.
அதுவும் பார்க்கணும். அவங்க வாங்கிக்கிட்டால் அது நம்மளுடைய பாக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் பிராமணர்களுக்கு நன்றாக புரிய வைங்க இல்லையா. ஸோ பிராமணர்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இப்போ எல்லா பிராமணர்களும் கும்பமேளாவுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அவங்களா இப்போ நம்மளா கோயிலில் போய் பேசும்போது அவங்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும், ஏன்னா அது அவங்க ஏரியா. கும்பமேளாவில் நமக்குனே கொடுக்கப்பட்ட ஏரியாவில் அவங்க வரும்போது அற்புதமான வாய்ப்பு இல்லையா புரிய வைக்கிறதுக்கு. நிறைய பிராமணர்களுடைய கூட்டம் இருக்குது இல்லையா, நிறையா அவங்க மத கூட்டமெல்லாம் நடக்கும். அப்போ எப்பெல்லாம் அந்த கூட்டம் அவங்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போங்க. சூப்பரில். இப்போ அவங்களோட நம்ம தொடர்பில் இருக்கணும். யாராவது ஒருத்தரை பிடிச்சி அவங்க கூட நமக்கு வாய்ப்பு வாங்கிட்டு போகணும். ஏன்னா பிராமணர்களை பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய உங்களை மாதிரியே மாற்றணுன்றார். அப்போ ரகசியம் இருக்குது. இப்போ பிராமணர்களும் பாபா குழந்தைகளே. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய பிராமண குழந்தைங்க பாபா குழந்தையாகி இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட்டத்தில் போய் சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நிறைய பேர் ஆனால் தெரியாது அவங்க பிராமணர்கள் அப்படிங்கிறதே, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பிரதர். நம்ம நம்ம கூட சேவை செய்கிறவங்களே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் கூட இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அதாவது பக்தியிலே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் சாப்பாடு எல்லாமே ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து மரியாதைக்குரியாக இருக்குதுன்னா அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா அவங்க அதாவது இந்த பக்தியில் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தூய்மையாக இருக்கிறாங்க. அதாவது அந்த காமவிகாரத்தை தவிர மற்ற விஷயங்களில் ஓரளவுக்கு தூய்மையை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த காலத்தில் தூய்மையாக இருந்தாங்க. ஏன்னா கோயில் பூசாரியாக இருக்கிறவங்க பிரம்மச்சாரியாக இருப்பாங்களாம் அப்போல்லாம். கண்டிப்பாங்க பிரதர். ஸோ இப்போ பாபா இப்போ ரீசண்டாக முரளியில் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு காசு கொடுத்தா கூட அது மூலமாக பாவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பாவ கணக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதாவது துவாபரிகத்தில் அந்த பிராமணர்களுக்கு காசு கொடுக்கறத புண்ணியமாக நினைப்பாங்க. இல்லை அது எப்படின்னாங்க பிரதர், துவாபரிகத்தில் வந்த இப்போது சாமியார்கள் இருப்பாங்க இல்லையா, துறவிகள். ஸோ அவங்களுக்கு உணவு கொடுக்குறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப புண்ணியமாக நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுமே தூய்மையாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுத்தோம், எல்லாம் பொருட்கள் கொடுத்தோம், காசு அந்த மாதிரிலாம் கொடுத்தோம். அப்போ ஓரளவுக்கு தூய்மையாக இருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாவக்கணக்கும் ஏறிக்கிட்டே இருக்குதுங்க பிரதர். அப்போ கொடுக்கறதுக்கும் இப்போ கொடுக்கறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ பிரம்மாவின் குழந்தைகளைத்தானே பிராமணர்கள்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த பிரம்மா யாருடைய குழந்தைன்னு நீங்கள் புரிய வைக்கணும். அது முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் யாருடைய குழந்தையோ அவர் யாரோட குழந்தைன்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ அவருக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் புரிய வைங்க. எங்கெல்லாம் அவங்களுடைய கூட்டம் நடக்குதுன்னு பாருங்கள், அங்கே போய் புரிய வைங்க. இல்லை இப்போ பிராமணர்களுடைய கூட்டத்தில் நடிகை கஸ்தூரி பேசி தான் கைதானாங்க. அப்போ ஒரு நடிகைக்கு அனுமதி கொடுக்கும்போது நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களா என்ன? நம்ம கேட்கணும். ஏன்னா பிரம்மகுமாரி சென்டரில் எல்லாரோடையும் தொடர்பு இருப்பாங்க, லௌகிக பிராமணர்கள் வருவாங்க, அவங்க மூலமாகவே நம்ம பர்மிஷனும் வாங்க முடியும். ஸோ அங்கே நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். அதே மாதிரி வயதான தாய்மார்களின் கூட்டமும் இருக்கும். இப்போ கூட ஏதோ ஒரு புஸ்தகம் வந்து முதுமையின் மகிமைன்ட்டு ஒரு புஸ்தகம் கூட பார்த்தோம். ஸோ அப்போ அந்த 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 புத்தக வெளியீட்டு விழாவில் வயதானவர்கள் தானே வருவாங்க பெரும்பாலும். அப்போ நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்க அந்த வயதானவர்கள் ஒரு குழுவில் ஒரு தன்னை பிஸியாக வச்சுக்கணுன்ட்டு ஏதாவது ஒரு குழுவில் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் அந்த அந்த கிராமத்திலலாம் கடன் கொடுப்பாங்களே மகளிர் குழு. ஸோ அங்கே எல்லாம் நீங்கள் போய் புரிய வைக்கலாம். கண்டிப்பாங்க பிரதர். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த வயதானவர்கள் குழு, மகளிர் குழு, அதாவது டைரக்டாக நம்ம இந்த மாதிரி கடவுளோட ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு
நம்ம சொல்கிறத விட நம்ம யுக்தியாக புரிய வைக்கலாம். இந்த மாதிரி மகளிர் குழு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் பேச விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மகளிரும் எப்படி முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத பேச விடுவாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், அப்போது மகளிருக்கு வந்து தைரியம் வேணும் முதல்ல. ஸோ அந்த தைரியத்தை வந்து எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்ட்டு பாபா ஞானத்தை அதில் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எடுத்துகிட்டு போகிறது மூலமாக அந்த கடவுளோட ஞானத்தை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் இது எப்படியாவது யுக்தியாக நம்ம பர்மிஷன் வாங்கி உள்ளார போயிடலாம். நம்ம டைரெக்டாக இல்லைன்னாலும் அந்தந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக பாபா ஞானம், அதாவது பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே பாபா வந்து டாக்டராக இருக்கிறார் இல்லையா. ஸோ எந்த ஒரு கூட்டமானாலும் அதில் கண்டிப்பாக பாபா ஞானம் சொல்கிறதுக்கான ஒரு யுக்தி இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், டாக்டர் கூட்டம் நடத்துகிறாங்க, அதுலேயும் பாபா ஞானம் யூஸ் ஆகும். நீங்கள் சொல்கிற மாதிரி மகளிர் கூட்டம், முதுமை கூட்டம். இப்போ முதுமையாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும், அமைதி தேவைப்படும். ஏன்னா அதுக்கு வர்றதே அதுக்கு தான் அவங்க. ஸோ அந்த அமைதியை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம், நாங்கள் கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளார எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா மகளிர் குழுவில் நிறைய பாபா குழந்தைங்க கூட இருப்பாங்க. ஸோ அதனால் பர்மிஷன் வாங்குறது ஈஸி. அதேமாதிரி முதுமை, அது என்னது, முதியோர்கள் இல்லத்தில் நிறைய பாபா குழந்தைங்க கொஞ்சம் பணக்காரங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பர்த்டே, திருமண நாளெல்லாம் முதியோர் இல்லத்தில் போய் கொண்டாடுவாங்க. முதியோர் இல்லம், அனாதைகள் இல்லம். ஸோ அப்போ அங்கே போய் ஞானத்தை கொடுக்கலாம். கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் யாருமே பாபாவுக்கு இந்த செய்தியை கொடுக்க மாட்டீங்க. எங்கெல்லாம் போய் நீங்கள் செய்தி கொடுத்தீங்கன்னு கொடுக்க மாட்டீங்க. முழு காடும் இப்போ நிரம்பி இருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ கண்டிப்பாக வேட்டையாடிட்டு வரணும். எப்படி சொல்கிறார் பாருங்க, காடுன்னு என்னடா சொல்கிறாருன்னு பார்த்தேன். காட்டுக்கு வேட்டையாட போவாங்க இல்லையா, அப்போ எல்லாம் ராமர் வேட்டையாட போனார். இதெல்லாம் உண்மையிலே என்ன வேட்டை? பாபா குழந்தைகளாக மாற்றி அழிச்சிட்டு வர்றது. அங்கே அவர் அம்புனால் ராமர் வேட்டையாடுறது எல்லாமே இந்த வேட்டை தான். ஸோ காடு நிரம்பி இருக்குது, போய் வேட்டையாடிட்டு வாங்க, பிரஜைகளை உருவாக்கிட்டு வாங்க. எங்கே போனாலும் கண்டிப்பாக பிரஜைகளை உருவாக்கிட்டு தான் வருவீங்கன்ற. ராஜாக்களையும் நீங்கள் உருவாக்க முடியும். நிறைய சேவை இருக்குது, சேவையே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். தைரியம் இல்லை, மனசு இல்லை, அன்பு இல்லை பாபா மேலேயும் சேவை மேலேயும் சொல்லுங்கள். சேவையாக இல்லை. 5 மணிக்கு மேலே சாயங்காலம் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க. எத்தனை பேர் 5 மணி ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு பஜனை பாட போயிடுறாங்க. ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிறவங்க கூட முடிச்ச உடனே அப்படியே கோயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் எங்கெங்கெல்லாம் போக போகிறீங்கன்னு அந்த இடத்தை லிஸ்ட்டு போட்டு வைங்க. ஸோ பாபா சேவை செய்கிறதுக்கு நிறைய வழிகளை சொல்கிறார். தன்னுடைய குழந்தைங்க கிட்டத்தான் பாபா பேசுகிறார். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் ஆத்மா அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஸோ சேவையை பற்றி முடிச்சுட்டு பாபா குழந்தைங்க கிட்ட பேசுகிறார். நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுகிறேன், நீங்கள் தான் மற்றவர்கள்கிட்ட பேசணும். ஸோ இதுக்கு மெயினாக நான் உங்களுடைய அப்பான்ற நிச்சய புத்தி இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆத்மா நிச்சய புத்தி இருக்கணும். அப்போ தான் ஆத்மாவின் தந்தை அவர் நிச்சய புத்தி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குத்தான் அவர் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால் நாம் இதை நல்லா தாரணை பண்ணணும். மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லை, கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. மற்றபடி வேத சாஸ்திரங்களை படிக்கிறவங்க அந்த சமஸ்காரத்தை இறந்தவுடன் தன் கூடவே எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்த ஜென்மத்தில் அதே சமஸ்காரம் வெளிப்படும். பார்க்குறோம்ல, நிறைய குழந்தைகள் அந்தந்த மதத்தின் விஷயத்தை பேசுகிறத பார்க்குறோம். வடநாட்டில் கூட அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு குழந்தைய கேட்குறாங்க, அது என்ன ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். ஸ்கூலுக்கு யாரும் போகாதீங்க, குருகுலத்துக்கு போங்க, அங்கே உங்களுக்கு உலகியல் பாடமும் கிடைக்கும், கீதையும் கிடைக்கும், கீதை இல்லாத இடத்துக்கு போகாதீங்கன்னு சின்ன குழந்தை மாலையில் பேசுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த ஆத்மா முன் ஜென்மத்தில்
ஒரு பெரிய வித்வானாக இருந்திருக்கும், அதனால தான் அந்த சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்குதுன்ட்டு. யார் நிறைய வேத சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறாங்களோ அவங்கள வேதங்களின் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒன்றும் தங்களை சர்வசக்திவான்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது, கடவுள்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. வேதங்களின் அத்தாரிட்டி அவ்வளோதான். தந்தை மட்டும்தான் இந்த நாடகம் எப்படி நடிக்கப்படுதுன்றதை புரிய வைக்கிறார். இதில் எதுவுமே புது விஷயமே கிடையாது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது தான் நடக்குது. இதை புரிய வைக்கணும் ரொம்ப முக்கியமாக, இல்லையா? இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுங்க, இதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் புரிஞ்சிக்க முடியும்னும் போது அவங்களுக்கு ஒரு ஜெர்க்காகும். ஐயோ, அப்போ ஒவ்வொரு கல்பத்திலும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோமா, ஒவ்வொரு கல்பத்திலும் நம்ம இப்படி தான் விதண்டாவாதம் பேசுவோமா அப்படிங்கிறத அவங்க மைண்டில் இது கடைசியில் அவங்களுக்கு உண்மை உணரும் போது துடிப்பாங்க. அது ஒரு விதத்தில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கும் பாபாவை நினைக்கிறதுக்கும் பயன்படும். மனிதர்கள் இது பழைய உலகன்றதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் வந்துட்டேன், 50 வருஷம் முன்னாடி கபாலி எப்படி போனானோ அப்படியே வந்துட்டான்னு திரும்ப சொல்லுன்ற மாதிரி 5000 வருடம் முன்பு பாபா எப்படி வந்தாரோ அப்படியே திரும்ப வந்திருக்கிறார். அந்த படத்தில் கபாலி அப்படியே வரமாட்டார், சின்ன பையனாக போயிட்டு வயசாகி வருவார். ஆனால் பாபா அப்படியே இருக்கிறார், சுந்தரர் இல்லையா? மகாபாரத யுத்தம் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்குது இல்லையா? ட்ரம்ப் வந்தோடனே ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவர் ஒன்று அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, இஸ்ரேல் பணைய கைதிகளெல்லாம் நீங்கள் விடணும், இல்லாட்டினா நரகம் வெடிக்கும்னாரு. அதேமாதிரி அவர் வர்றதுக்குள்ளே விட்டுட்டுருக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டாங்களா, இன்னும் இருக்குதான்னு தெரியல. அடுத்தது இந்த மாதிரி போரை நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆமாம், போர் தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ட்ரம்ப் நிறைய கிரீன்லாண்டு இந்த மாதிரி நிறைய இடத்த அமெரிக்காவோட இணைக்கணும்னு இருக்கிறார். ஸோ மற்றவர்கள்லாம் கடுப்பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிட்லர் மற்ற நாடுகளை பிடிக்கணும்னு நினைக்கும்போது தான் 2ஆம் உலக யுத்தம் நடந்தது. இப்போ அதே விஷயம் நடக்குது, இப்போ 3ஆம் உலக யுத்தம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் அழிவு காட்சிகளை பார்க்குறோம். இந்த மகா கும்பமேளாவிலேயே நெருப்பு பிடிச்சிது இல்லையா? பாபா எகிப்துலேருந்து நெருப்பு போகும்னாரு. ஸோ அந்த இடத்துலையே நெருப்பு பிடிக்குது. மனிதர்கள் இன்னும் அஞ்ஞான உறக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அஞ்ஞானம்னா என்ன? பக்தி தான் அஞ்ஞானம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க மற்றவர்களை அஞ்ஞானின், கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை அஞ்ஞானின்னுவாங்க, முஸ்லீம்கள் மற்றவர்களை அஞ்ஞானின்னுவாங்க. ஆனால் பக்தியே அஞ்ஞானம்தான். ஒரு தந்தை மட்டும்தான் ஞானக்கடல். யார் அதிக பக்தி செஞ்சுருக்கிறாங்களோ அவங்கள பக்தியின் கடல் தான் சொல்ல முடியும், ஞானக்கடல் கிடையாது. ஸோ பக்தர்களின் மாலையும் இருக்குது. ஸோ பக்தர்களின் மாலையில் இருப்பவர்களுடைய பேரை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சங்கராச்சாரியர், நாரதர், மீரா, ஆண்டாள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்களும் பக்தர்களின் மாலையில் வர்றவங்கன்னு சொல்லுங்கள். அதையும் வித்தியாசப்படுத்தலாம். இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மரத்தை போடுங்க அழகாக இல்லையா? முஸ்லீம்கள் நம்மள மாதிரியே ஒரு கண்காட்சி வச்சாங்க, அதில் மரம் போடுறாங்க, ஆதாம், அடுத்தது இவங்கன்னு போட்டுட்டு எந்த இடத்துல அந்த கிறிஸ்தவ மதமும் முஸ்லீம் மதமும் பிரியுது, இப்ராஹிமிலேருந்து பிரியுது. இப்ராஹிமுடைய 2 குழந்தைகளில் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் அந்த வம்சத்தில் இருந்து தான் இயேசு வர்றாரு. இன்னும் 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுடைய வம்சத்திலிருந்து இவர் வராருன்னு போடுறாங்க. ஆனால் இங்கே ஸ்தூலமாக பிறக்கிற விஷயம் கிடையாது இல்லையா? ஞானத்தின் விஷயம். ஸோ அந்த இதை போடுங்க. பாபா சூப்பராக சொல்லி கேட்பாங்க. அப்போ எல்லா மதத்தினருக்கும் ஒரு விருப்பம் வரும் இல்லை? ஆமாம், நம்ம ஆளும் இருக்கிறாருன்னும் போது அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அனைத்து மதத்தின் கடவுள் ஒருவர்ன்ட்டு அந்த 5 மதத்தை வைத்து எல்லாம் மேலே பாபா காட்டுறது மட்டும் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் தானே, அதுக்கான செய்கை பாபா கொடுக்குறார். பக்தி மார்க்கத்தினர் அந்த பக்தர்களின் மாலை துவாபரயுகத்திலிருந்து தான் தொடங்குது. அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம்? ராமராஜ்யம் நடந்தது, அதுதான் நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது, திரேதாயுக ராமராஜ்யம் நடந்தது,
அங்கெல்லாம் பக்தியே ஸ்டார்ட் ஆகலைன்றதை நீங்கள் புரியுங்க. அப்போ நேராக வரும் கோடு இல்லையா, ஒரே மதமாக இருக்கும். அப்போ பிரிவு எங்கே வருது? துவாபர யுகத்திலிருந்து தான் வருது. அது இரும்பு யுகத்தின் இறுதி வரை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்ம முதல்ல பாபாவை போடணும். அங்கேருந்து ஒரு ஏரோ மார்க்கை போட்டு நாராயணனை போடணும். அந்த நாராயணனும் 8 நாராயணனை போடணும். அடுத்தது அப்படியே ராமராஜ்யம் போடணும். இந்த மாதிரி படம் உருவாக்கல. நம்ம பாபாவை உருவாக்குனா அந்த ஏணிப்படி அதில் தான் மாடிஃபிகேஷனை பண்ணுறோமே தவிர இப்படி போடலாம்ல. இவங்களுடைய ராஜ்யம் வருது, ஏணிப்படியிலையும் அது வருது. பட்டு மற்ற மதத்தினருடைய கிளை ஏணிப்படியில் இருக்காது, நம்ம தர்மம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்தது ஏரோ மார்க்கில் எந்தெந்த மதம் எந்தெந்த வருடத்தில் மட்டும் ஆரம்பித்ததுன்னு மட்டும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வருஷத்தோடவே நம்ம போடலாம், அப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பக்தர்களின் மாலை துவாபர யுகம் தொடங்கி கலியுகத்தின் இறுதி வரைக்கும் நடக்குதுன்றார். பாப்பா சொல்லார் பாருங்கள், அந்த பக்தர்களின் மாலையில் வரவங்க எல்லார் பேரையும் போடுங்கன்றார். இப்போ பக்தின்னும் போது எல்லா மதத்துக்காரங்களும் வந்துடுறாங்க. இன்னும் கூட நீங்கள் விஸ்தாரமாக கிறிஸ்தவ மதத்தில் அவங்க ஒவ்வொரு போப்பையும் கூட போடலாம், அவங்களுக்கு அது கூட பிடிக்கும். ஆனால் முக்கியமானது எது இல்லையா, இந்த மதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் முக்கியமானது. அப்போ குழந்தைங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இந்த சேவையெல்லாம் நாள் முழுவதும் யார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்ற. சேவையிலே மூழ்கினவங்க, அதான் சேவை ஒரு லிஃப்ட்டுன்றார் முன்னேறதுக்கு, அது உண்மை. ஸோ இந்த மிகப்பெரிய மாலையை பற்றி பாபா சொல்லியிருக்கிறார். இதில் ஆயிரக்கணக்கான மணிகள் இருக்குது எல்லா மதத்தின் பக்தர்களின் மாலையை எடுக்கும்போது. சிலர் ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறாங்க, சிலர் இன்னொரு இடத்துல இருந்து எடுக்கிறாங்க. பாபா சொல்கிறது அந்த ஸ்தூல மாலையை சொல்கிறார். ருத்ராட்ச மாலை போடுறாங்க இல்லையா, 108 மாலை, அந்த மாதிரி பெருசு பெருசாலாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஏன் இவ்வளோ பெரிய மாலை உருவாக்கப்பட்டிருக்குதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஒரே மாலையை மடித்து 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 போடுவாங்க, பார்க்குறதுக்கு நிறைய மாலை போட்டிருக்கிற மாதிரி தெரியும், அது பெரிய மாலை. அவங்க ராமா ராம் 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 ராம்னு அது பேரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கேளுங்க, ராம் ராம்னு சொல்லும்போது நீங்கள் உண்மையிலே யாரை நினைக்கிறீங்க? எந்த சத் சங்கத்துக்கு வேண்டும்னாலும் போய் அவங்களோடையே கலந்து உட்காந்துக்குங்க. ஹனுமான் போய் உட்காந்தார் இல்லை, செருப்பு போடுற இடத்துல போய் உட்காந்துக்குவாருன்னுவாங்க ஹனுமான். அந்த மாதிரி போய் உட்காந்துக்கோங்க, அங்கே போய் புரிய வைங்க. ஸோ அவர் எந்த சத் சங்கத்துக்கு வேண்டும்னாலும் போய் செருப்பு வைக்கிற இடத்துல உட்காந்துக்குவாரோம். ராமரை பற்றி எங்கே இருந்தாலும் அங்கே ஹனுமான் போய் உட்காந்துக்குவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுக்காக நம்ம போகிறோம்? ஞானத்தை சொல்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு இது வாய்ப்பாச்சே, போய் புரிய வைங்க இல்லையா. இப்போ முஸ்லீம்கள்லாம் மாநாடு நடத்துவாங்க, இது வரைக்கும் ஒரு பிரம்மகுமாரி கூட அங்கே போன மாதிரியே தெரியல. போய் கேட்கலாம் இல்லை, ஏன்னா அவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க. அப்போ அவங்க வீடியோ எடுத்து போடும்போது இந்த ஞானத்தை அவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டலாம், எது வேணாலும் காட்டலாம். ஆனால் இப்படி ஒரு ஞானம் இருக்குதுன்றது எல்லா முஸ்லீம் சகோதரர்களுக்கும் போகுமா இல்லையா? ஜாக்கிர் நாயக் அது மாதிரி போகிறாரு, அங்கேயும் நம்ம பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஞானத்தை அப்படி சாரமாக, ஏன்னா அவர் ஷார்ட்டாக கேட்க சொல்லுவார், பிரம்மகுமாரிகளில் இப்படி சொல்கிறாங்க, சொர்க்கமாக இருந்துச்சு, இங்கே வந்துச்சு காமம் இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி காமம் கரிமீன்லாம் ரைட்டுன்றீங்கன்ட்டு அப்படி டக்குன்னு சொல்லிடலாம், நம்ம ஞானம் முடிஞ்சு போச்சு. இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணால் பாவம் போகும்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி தொழுகை பண்ணால் பாவம் போகும்னு சொல்கிறீங்க, கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியாமல் எப்படி போகும்னு சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இல்லையா, ஃபுல் மெசேஜ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவை பண்ணலாமே, ஏன்னா அவங்க வாதம் பண்ணுறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு கேள்வி தான் கேட்க போகிறீங்க, இதை சொல்லிவிட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நிறைய சேவை பண்ணலாம், வாய்ப்பை எடுங்க, எங்கே கூட்டம் இருந்தாலும் பறந்துடுங்க. ஸோ ஏன்னா ஒரு கும்பலாக இருக்கும்போது ஒரு ஞானத்தை சொல்லும் பொழுது, கடவுளை பற்றி பேசும் பொழுது மறுக்க மாட்டாங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஞானம் வேறு மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது சரி போதும் போதும்னு மைக்க வாங்கிக்குவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வாய்ப்பை எடுங்க. எப்போ இந்த ஞானத்தின் கருத்துக்கள் உங்கள் புத்தியில் ஆழமாக பதிவாகி இருக்குதோ அப்போ தான் நீங்கள் இந்த ஞானத்தில் புத்திசாலியாவீங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற சேவையில் வெற்றியும் கிடைக்கும். சேவை செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ராமாயணத்திலையும் பாகவதத்திலையும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்து புரிய வைங்கன்றார். இதைத்தான் நம்ம பண்ணுறோம். இதை தான் உட்காந்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது பாபாவே சொல்கிறார் பாருங்க. ராமாயணத்திலையும் பாகவதத்திலையும் எத்தனை இருக்குது, அதை வைத்து நீங்கள் புரிய வைக்கலாமே. நீங்கள் பாட்டுக்கு சத் சங்கத்தில் போய் கண்ணை மூடிட்டு வழிபடுறதுக்காக பாபா அனுப்பலை. சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு நன்மையை எடுத்துகிட்டு வர விரும்புகிறோம். ஞானம் எங்களுடைய பக்தியிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதுன்னு சொல்லுங்கள். ஞானத்தின் கடவுள் அந்த தந்தையே வந்து எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய சேவை இருக்குது, நிறைய சேவைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்டர்நெட்லேயே நிறைய பண்ணலாம். ஏன்னா நிறைய ஆன்மீகவாதிகள் அடிக்கடி நம்ம ஈஷா யோகா சத்குரு அடிக்கடி பேசுவார், பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு பேசுவார், ஃபேமஸானவர்களும் இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனையிலே மாட்டுவாங்க. எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார். நம்ம பிகேஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிகேஸ் தான் இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்லே. அங்கே உட்காந்துக்கிட்டு முரளி போடுவாங்க, சிவானி தீதி வீடியோ போடுவாங்க. இதனால் யாருக்காவது நன்மை இருக்குதா? ஒன்று பக்கா பாபா குழந்தைங்க அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா முரளி பார்த்தவங்களுக்கு மற்றதெல்லாம் பிடிக்காது. அஞ்ஞானிகள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ அவர்கள் என்ன பார்க்குறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாருன்னு சொல்லுங்கள். கடவுள்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர்கிட்ட இருந்த மட்டும்தான் நமக்கு இந்த ஆஸ்தியை அடைய முடியும். மற்ற எல்லோரும் அவருடைய படைப்புகள். இதை சொல்லலாம் நாம். முஸ்லீம் மதத்தில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் மட்டுமே நாம் வணங்கணுன்ட்டு. நாங்கள் முழுசாக அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த அல்லாஹ் யார், எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவரை எப்படி நினைக்கிறது, அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற சொர்க்கத்தில் என்ன இருக்கும், இவ்வளவும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் எது உண்மையான சொர்க்கமாக இருக்கும், எது உண்மையான இறைவனின் வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். வாதத்துக்கு கூப்பிட்றாங்க, அழகாக போய் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த கடவுள்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. ஸோ படைப்பை விடுங்கன்னு சொன்னது கடைசி நேரத்துக்காக. இப்போ அது வரைக்கும் நீங்கள் படைப்பை தான் பிடிப்பீங்க. முஸ்லீம் மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் எல்லாமே கடவுளின் படைப்பினால் உருவாக்கப்பட்டது. கடவுள் உருவாக்கலை. ஆனால் கடவுளே வந்து சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் கடவுளை பிடிக்க போகிறீங்களா, படைப்பை பிடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் அவங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவருடைய படைப்பு தான். நபியும் படைப்பு தான், அவர் உடம்புல வந்த ஜிப்ரேல் ஆத்மாவும் அவருடைய படைப்பு தான். படைப்புக்கிட்ட எப்படி உங்களுக்கு படைப்பவருடைய ஞானம் கிடைக்கும் அல்லது படைப்பவருடைய ஆஸ்தி கிடைக்கும்? ஸோ குழந்தைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு ஆர்வம் பத்தாது, பேரார்வம் இருக்கணுன்றார். உயிர் மூச்சாக இருக்கணும் இந்த சேவை. இதுதான் உடலை விட்ட பிறகு நமக்கு. இப்போ நம்ம ஞானம் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய டச் ஆகும். சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வீடியோ சேவை பண்ணும்போது என்ன பேச போகிறோன்னு தெரியலன்ட்டு ஒரு 2 நிமிஷம் பேசுகிற விஷயத்தோடு தான் உட்காருவோம். ஆனால் உட்காரும்போது நிறைய டச் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய அட்வான்ஸ் பார்ட்டிகள் டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சேவை செய்கிறவங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியாது. அங்கேயும் அந்த சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ராஜ்யம் வேணும்னா பிரஜைகளை உருவாக்கியே தீரணும். உருவாக்காமலே எப்படி ராஜாவாவீங்க? பாபாவையே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கடைசி எண்ணங்கள் உங்களை இலக்குக்கு அழைச்சிட்டு போயிடும். ஏன்னா மனதில் எண்ணம் வருது, மனம் ஆத்மாவில் இருக்குது, ஆத்மாவை அழைச்சிட்டு போயிடும் அந்த எண்ணங்கள். ஸோ அதனால் சொர்க்கத்தையும் பாபாவையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி சேவையிலும் புத்தி கவனம் இருக்கும் பொழுது அப்படியே மேலே போயும் நீங்கள் இந்த சேவையிலே இருப்பீங்க. ஸோ இந்த மந்திரம் இருக்குது பாருங்கள், மன்மனாபவ, சாதாரண விஷயம் கிடையாது.
எந்த குருமாராவது மன்மனாபவ மந்திரம் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ இந்த மன்மனாபாவம் உச்சரிக்கிற மந்திரம் கிடையாது, அதுவாக இருக்கிற மந்திரம், பாபா நினைவில் இருக்கிற மந்திரம். ஸோ மிக அற்புதமான ரகசியங்களை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா நமக்கு கொடுக்குற இந்த மகா மந்திரத்தை, என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு சொன்ன அந்த மந்திரத்தை, மனதை வசீகரிக்கக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்த மந்திரத்தை எல்லோருக்கும் கொடுங்க. சேவை செய்கிறதுக்கு பல வழிகளை உருவாக்குங்க. இப்படி தான் பண்ணணும், இது ஸ்ரீமத் கிடையாது, அது ஸ்ரீமத் கிடையாதுன்னா அவங்க முறையிலே படிக்கிறது கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? பலவிதமான வழிகளை ராமாயணத்துலேருந்து எடுத்து சொல்லுங்கன்றார், பாகவதத்துலேருந்து எடுத்து சொல்லுங்கன்றார். ஸோ ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தருக்காக ஞானம் சொல்லணும்னு நேரத்தை வீணாக்காதீங்க, அது நடக்க போகிறது கிடையாது. கூட்டமாக இருக்கிறவங்களும் கூட்டமாக இருக்கிறதுக்கு வசீகரமாக என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். இதற்கும் மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்கன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஞான கருத்துக்களை உங்கள் புத்தியில் அசைப்போட்டுக்கிட்டே இருங்க. அதன் மூலம் எப்போவுமே அந்த போதையிலே இருக்க முடியும். அசைப்போட போட போதை, இதை மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் போதை. ஸோ இந்த மற்றவர்களுக்கு சொல்கிறதுன்னு இருக்குது இல்லையா, அதை அஞ்ஞானிகளாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போதை இன்னொரு பாபா குழந்தைக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை அஞ்ஞானிக்கு சொன்னாலாவது பாபா குழந்தை ஆவாங்கள்ல, அந்த நேரத்தில் சேவையே பண்ணுறது கிடையாது. இன்னொரு குழந்தையும் சேவை செய்ய விடுறது கிடையாது இது மாதிரி பேசுகிறதுனால. ஹனுமான் மாதிரி எங்கெல்லாம் சத் சங்கம், எந்த மதத்தின் கூட்டம் நடந்தாலும் அங்கே போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு வாய்ப்பு கொடுக்கும்போது சேவை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. முழு நாளும் சேவை செய்வதில் ஆனந்தமாக இருங்கள். அதுவும் அங்கே போகும்போது நீங்கள் சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு போங்க, இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்ஸே போட்டு போங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம், ஸ்லோகன் மற்றும் மனசா சேவைக்கான பயிற்சி. வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, நான் மற்றும் எனதை தியாகம் செய்யக்கூடிய மகாபலி யாகங்கள், அதாவது முழுமையாக அர்ப்பணம். மகாபலி சக்கரவர்த்தி கதை இருக்கும் இல்லையா, அவர்கிட்ட தான் கிருஷ்ணர் வாமன அவதாரத்தில் போய் 3 அடி நிலம் கேட்பார். 3 அடி தானே எடுத்துக்கோங்கன்னு, 1 அடி பூமியிலும் இன்னொரு அடி வானத்துக்கும் வச்சுட்டு 3ஆவது அடி எங்கே வைக்கிறதுன்னு போது என் தலையில் வைங்கன்னுவார். பலியாயிட்டார், அதை தன்னை முழுசாக பலியாக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். சரி, ஒரு மனிதனிடமோ அல்லது ஒரு பொருளிடமோ எல்லைக்குட்பட்ட பற்று இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னுடையதுன்ற உணர்வில் இருக்கிறதுன்னு சொல்கிறது. யார் இந்த என்னுடையதுன்ற உணர்வையும் நான் செய்தேன், நான் செய்கிறேன் அப்படின்ற உணர்வையும் முற்றிலுமாக பாபாவுக்கு சரண்டர் பண்ணுறாங்களோ அவங்க தான் மகாபலி சக்கரவர்த்தி இல்லையா, முழு பலி கொடுக்குறாங்க. எப்போ உங்களுடைய எல்லைக்குட்பட்ட நான்ன்றது பாபா கிட்ட முற்றிலுமாக சரண்டர் செய்கிறீங்களோ, அர்ப்பணம் செய்கிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் முழுமையானவர்களாக, பாபாவுக்கு சமமானவர்களாக ஆக முடியும். நான் செய்கிறேன்னு சொல்லாதீங்க, பாபா என்னை செய்ய வைக்கிறாரு, பாபா என்னை நகர வைக்கிறாரு, நான் என்ன பண்ணேன், அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கிறாரு, அவ்வளோதான். எனக்கு எந்தையும் பண்ண உணர்வே இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த நானுன்னு வர்றதுக்கு பதிலாக தானாகவே பாபான்ற வார்த்தை இருக்கணும். உங்கள் வார்த்தையில் நானுன்ற வார்த்தையே வரக்கூடாது இல்லையா. நான் வரும்போது ஆத்மான்னு எனக்கு சொன்னார், அந்த ஆத்மாவும் பரமாத்மா கட்டளைப்படி செயல்படுது. ஸோ இந்த 2 தான் இருக்கணும். ஸோ இந்த 2ஐயும் பலியிடக்கூடிய மகாபலி யாகங்கள். இந்த மகாபலியோடைய நினைவு தான் பிள்ளைக்கறி கேட்ட சிவபெருமான் கதை. இப்ராஹிம் தன்னுடைய குழந்தைய பலி கொடுக்க போகிறாரு, அது தன்னுடைய மனைவியை துரத்துறாரு. இதெல்லாம் இதோடைய அர்த்தம் இந்த மகாபலி தான். ஸ்லோகன் இங்கே பற்று நீக்கிறோம், அவ்வளோதான்.
ஸோ உங்களுடைய எண்ணத்தில் எந்த அளவுக்கு திடத்தன்மை இருக்கணும்னா, நீங்கள் நினைக்கிறதும் செய்கிறதும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த நேரம் இதை பண்ணணுன்னா கரெக்டாக அதை பண்ணிடணும். நினைக்கிறதெல்லாம் உயர்ந்ததாக இருக்குது, ஆனால் செய்கிறதெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. அதுதான் பாபா சொல்கிறார், லட்சியமும் லட்சணமும் ஒரே மாதிரி இருக்கணும்னுவார். சரி, மனச சேவை பாபா சொல்கிறார். இந்த வரதானத்தில் பாபா சொல்லியிருந்தாங்களேங்க பிரதர், செய்விப்பவர் அவர் தான் அப்படின்னு. ஸோ இதில் நான் அப்படிங்கிற விஷயத்தையும் பாபா சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை பாபா சொல்லுவார். இரும்பு சங்கிலிலேருந்து வந்து தங்க சங்கிலியில் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அந்த நான் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இரும்பு சங்கிலியில் மாட்டும்போது அது இரும்பு சங்கிலியாக பார்க்கும்போது அது மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். இரும்பு எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும், பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்கும், துரு பிடிச்சிச்சின்னா அது அதை விட மோசமாக இருக்கும். ஆனால் தங்க சங்கிலி எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஞானத்தினுடைய அபிமானம், இந்த குணத்தினுடைய அபிமானம்லாம் வந்துருச்சு அப்படின்னா என்னை விட்டு தூரம் விலகி போயிடுறீங்க அப்படிங்கிறார். அதாவது அந்த அந்த மாதிரி இந்த நான் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, புத்தியே வேலை செய்யாது. நமக்கு நம்ம பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சிடும். நமக்கு மற்றவங்க சொல்கிறது கூட காதில் கேட்க மாட்டோம். பாபா இவ்வளோ ஞானமும் சொல்கிறாங்க இல்லையா, அது கூட நம்மளுக்கு அந்த போய் ஏறாத அளவுக்கு புத்தி லாக்காக போய் கிடக்கும் இந்த தங்கச்சங்கிலி. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த தங்கச்சங்கிலியில் மாட்டிக்காமல். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ஞானத்தை சிந்தனை பண்ணுறோம், ஞானத்தை கடையிறோம், வெண்ணெய் எடுக்கிறோம். அந்த வெண்ணெயை கூட பாபா கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஞானம் கொடுக்கறது பாபான்னு பாபா கொடுக்குற ஞானம் புரியுது. எல்லா பிராமண குழந்தைங்களுக்கும் புரியுது. ஓகே, இது பாபாவோட ஞானம் சிந்தனை பண்ணுறாங்க. ஆனால் வெண்ணெய் வரும்போது அதை நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதில் மாட்டிக்கிறாங்க, அந்த தங்க சங்கிலியில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த வெண்ணெயையும் பாபாவோடையது அப்படின்னு அர்ப்பணம் பண்ணணும். அதுதான் பாபா சொல்கிறாரு, செய்பவர் செய்விப்பவர். இந்த வெண்ணெயை கொடுக்கறதும் அவர் தான். அந்த மாதிரியான உணர்வை நம்ம எடுத்துகிட்டு வரணும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பாபா அடிக்கடி இதை வந்து கருவி ஸ்டேஜ்லேருந்து இதை நீங்கள் நீக்குங்க அப்படிம்பார். இப்போ இதை நம்ம எப்படி மகாபலி ஆக்கலாம், எப்படி இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பயிற்சியை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை உருவாக்குறார், நாராயணன் சிலையை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த உளி இருந்தால் தான் சிலையை உருவாக்க முடியும் இல்லையாங்க பிரதர்? அப்போது இங்கே சிற்பி பாபா, உளி நம்ம. அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய நாராயணன், அந்த சொர்க்கத்தினுடைய சிலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே நம்ம பாபா எப்படி இருக்க சொல்கிறாருன்னா, உளியாக இருக்க சொல்கிறார். இப்போ பாபா நம்மளை பயன்படுத்தி, அதாவது இந்த உளியை பயன்படுத்தி ஒரு சிலை வடிக்கிறார் அப்படின்னா, அந்த உளி சொல்லுது, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படின்னா, அவர் வந்து அப்போ ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சுருப்பார் இல்லையா, நான் இந்த நாராயண் சிலையை உருவாக்கணும் அப்படின்னு அந்த சிற்பி வச்சுக்கிட்டு இருப்பான். உளி சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, சிற்பி அவரை வடிக்க வேண்டிய சிலையை ஒழுங்காக வடிவமைக்க முடியுமா? முடிவெட்டும் போதே உங்கள் இஷ்டத்துக்கு ஆடினா எப்படி முடிவெட்ட முடியும்? அப்போது போடும்போதும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்காரனா எப்படி அப்போது பாபா கொடுக்குற அந்த விஷயத்தை வந்து நம்ம கருவியாக இருந்து செய்யும்பொழுது தான் நம்மளுடைய எதிர்கால சொரூபமான நாராயணன் சொரூபம் கூட கரெக்டாக வரும். இதில் நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், பாபா சொல்கிறபடி இந்த ஃபுல்லாக பலி ஆகலை அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதாவது உங்களுடைய சிலையவே நீங்கள் சிதைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். சிலைனா அழகாக இருக்கணும், அப்போ தானே எல்லாருமே பார்ப்பாங்க, வணங்குவாங்க, மரியாதைக்குரியதாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு அயோத்தியில் சிலை வடித்தாங்க இல்லையா பிரதர், அப்போ அந்த சிலை வடித்த பிரதருக்கு வந்து ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஸோ வந்து இங்கே பாபாவுடைய அந்த வழிமுறைகளை வந்து நம்ம அந்த பலி ஆகும் பொழுது தான் நம்மளுடைய சிலை கூட அழகாக இருக்கும். இங்கே நான் அப்படிங்கிற விஷயத்த உளி எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா, இல்லைப்பா எனக்கு என்னால் இப்போ முடியல, நான் இஷ்டப்படுறதுக்கு தான் நான் அந்த சிலையை வடிப்பேன் அப்படின்னு உளி நினச்சிச்சு அப்படின்னா, சிற்பி என்ன நினைக்கிறாரோ அந்த வடிவத்தை கொண்டு வரவே முடியாது. ஸோ அந்த நான் அப்படிங்கிற விஷயத்த உளி அப்படிங்கிற விஷயம் மூலமாக மகாபலி ஆக்கிறது மூலமாக சொர்க்கத்தில் வரக்கூடிய நாராயணனை நம்மளால் உருவாக்க முடியும். அதாவது எப்படின்னா, இங்கே நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்ன இருக்குது,
அப்படிங்கிற மனநிலை எடுத்துகிட்டு வரும்போது தான் பாபா என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே எல்லாத்துக்குமே கொண்டுட்டு போக முடியும். நம்மகிட்டயே அந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே நான் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது மண்மத்தாயிடுது, கலந்துருது எல்லாமே. அதில் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு வாதமும் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மாயா வரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கும் போது தான் உழுந்ததுக்கப்புறம் அடிபட்டு வெளில வருது அப்படிங்கிறது ஞானஸ்வரூப ஆத்மாவுக்கு அழகு கிடையாது. விழுவறதுக்கு முன்னாடி இந்த மாயாலாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சரி பரவாயில்ல, உளுந்தா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை அடிபட்டுட்டோமா, சரி ஓகே, அடுத்த தடவை நம்ம மாற்றிக்கணும். திரும்ப திரும்ப அதுலேயே போய் விழுந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு வரணுங்க பிரதர். ஸோ பாபா நம்மளை அலங்காரம் பண்ணுறாரு. நம்ம வேலை அந்த அலங்காரம் கலையாமல் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ இதுதான் கோயிலெல்லாம் சாமிக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும். ஸோ மனச சேவையில் பாபா சொல்கிறாரு, நேரத்திற்கேற்ப மனதின் சேவையும் வார்த்தையின் சேவையும் ஒரே நேரத்தில் நடக்கட்டும். ஸோ ஃபுல்லாகவே மனசா சேவை ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பாபா சொல்லிகிட்ருக்கிறார். இல்லை தனியாக மனசா சேவைக்குன்னு நான் நேரத்தை ஒதுக்குறேன்னா நேரமே இல்லாமல் போயிடும், மற்ற வேலை பண்ண முடியாமல் போயிடும். அதை நீங்கள் வாய் பேசிக்கிட்டு இருக்கணும், மனம் சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா வாயால் சேவை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் மனதில் சேவை செய்கிறதுக்கு கவனம் கொடுக்கணும். அப்போ கவனம் கொடுத்து, அதாவது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றது உங்களுக்கு வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம்னா மனசா சேவை பண்ணிக்கிட்டே நீங்கள் வார்த்தையில் பேசிங்கன்னா அதிகமாக பேச மாட்டீங்க. ஏன்னா இதில் கவனம் இருக்கும், கரெக்டாக தேவையான பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க. ஏன்னா அதிகமாக பேசுகிறதே ஒரு பெரிய வீக்னஸ் தான், எல்லாத்தையும் கிரகிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது மனதினால் பண்ணக்கூடிய சேவைக்கு. அதனால் உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் சுபபாவனை சுப விருப்பமே இருக்கட்டும் எல்லா ஆத்மாக்களுக்கும். ஸோ அது எப்படி சுபபாவனை சுப விருப்பம் இருந்தால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வார்த்தை அதில் புதுமைத்தன்மை இருக்கும், இனிமைத்தன்மை இருக்கும், திருப்தி இருக்கும். சிவானி தீதி நம்பர் 1 இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். நீங்கள் உங்கள் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இந்த 3ம் இருக்கும். நம்மையும் அதே மாதிரி இனிமையானவர்களாக திருப்தியானவர்களாக மாற்றுறதும் இருக்கும், அந்த ஒரு அன்பும் இருக்கும். அதே மாதிரி வார்த்தையில் சகஜத்தன்மையும் இருக்கும். ஸோ அவங்க பேசுகிறது ஹிந்தி புரியாதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப எளிமையாக பேசுகிறது. ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ கவனம் கொடுக்கணும். எதில் கவனம் கொடுக்கணும்? சுபபாவனை சுப விருப்பம் இருக்குதா, அதில் புதுமைத்தன்மை இருக்குதா? புதுமைத்தன்மைன்றதே எதை சொல்கிறாருன்னா இனிமை, திருப்தி, சகஜத்தன்மை, இதுதான் புதுமை. ஏன்னா வார்த்தையால் பேசுகிறது புதுமைத்தன்மை இல்லை, அந்த வார்த்தை இனிமையாக இருக்குதா? அப்படியே அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று அப்படியே நீங்கள் அப்பாவை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க இல்லையா? கடவுளே கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அந்த இனிமைத்தன்மை, அந்த திருப்தித்தன்மை, அவ்வளோ சகஜமான தன்மை உங்கள் வார்த்தையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்தால் வெற்றி அடைவீங்க. இந்த புதுமையை எடுத்துகிட்டு வாங்க சேவையில். ஸோ இதை தான் பாபா அடிக்கடி புதுமையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறார் இல்லையா? மனசா சேவையோடு அது இணையணும். செம்ம பவர்ஃபுல் முரளி, நிறைய ரகசியம், சேவைக்கு நிறைய யுக்திகளை கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லோரும் பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே மகா கும்ப மேலே நடந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கான சேவை மட்டும் இல்லை, இது நம்ம எல்லோருக்குமான சேவை. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அங்கே வராங்க. ஸோ மனசா சேவை பண்ணிக்கிட்டே இருங்க 24 மணி நேரமும் இல்லையா? அங்கே ஆள் இல்லாத நேரம் கூட நீங்கள் அந்த வாயுமண்டலத்தை பக்காவாக ஆக்கிக்கிட்டே இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளுக்கே ஆச்சரியமாக இருக்கணும், எப்படி இங்கே இவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது, இது வரைக்கும் நம்ம பண்ண சேவையில் இல்லையன்ட்டு. அந்த அளவுக்கு பயங்கரமான வைப்ரேஷனை அங்கே உருவாக்குங்க. எல்லாரும் தன்னை அறியாமல் காலை அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கணும். பாபா சொல்கிறார் அது இழுக்குன்றார் அந்த மனச சேவையின் மூலமாக. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.